I hope loud and clear, Nick. Thank you. Very much day. What is your understanding today's market? Any doubts? Yeah, As, as expected, waiting. Gentlemen, I'm audible. Perfect. Okay. Market in a movement காட்டியிருக்கு any understanding can anyone open up and speak na it's better for everyone யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் டவுட் கேட்டால் மட்டும்தான் உங்களுடைய கேள்விக்கு என்னால் பதிலளிக்க முடியும். இல்லை நான் பேசும்போது குறுக்கில் பேசுனீங்கன்னா கண்டென்ட் மிஸ் ஆகிடும். ஸோ ஐ வாஸ் கிவிங் யூ ஆப்பர்ச்சுனிட்டி. இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் ஓப்பன் அப். இப்போவே கேட்டுருங்க. பிகாஸ் எவ்வளோ குயிக்காக இந்த செஷன் முடிக்க முடியுமோ முடிச்சிடலாம். எஸ் ஜென்டில்மேன், கோ ஹெட். ம், ஓகே, தேங்க்யூ ஸோ மச். புரிஞ்சதுன்னா சந்தோஷம். ஸோ மற்றவங்களுக்கு புரிஞ்சுதா அவர் என்ன கேள்வி கேட்டார்னு? பதிலோட கேள்வி தான் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் அதை நோட்டீஸ் பண்ணாங்க எனக்கு தெரியல. ஸோ யாருக்காவது அவர் கேட்ட கேள்வி டவுட் இருந்ததுன்னா ப்ளீஸ் ஆஸ்க் மீ. இல்லை அவருக்கு மட்டும் தான் அந்த கேள்விக்கு பதில் வேணும்னா ஓகே, அவர் கிடச்சிடுச்சு. எப்போ போட்டிருந்தீங்க ஜென்டில்மேன் அந்த கேள்வி? என்னென்னு போட்டிருந்தீங்க? கொஞ்சம் பெட்டராக கம்யூனிகேட் பண்ணுங்களேன் எல்லாருக்குமே, கொஞ்சம் குயிக்காக. எதனால் நீங்கள் போட்டிங்க அந்த உங்கள் வியூஸ்ன்னு சொல்லுங்கள் டக்குன்னு. ம், ம், ஓகே. ஓ, ம், 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 ஓகே, ஓகே, ஓகே. நோ ப்ராப்ளம். ஸோ முருகன், புரிஞ்சுதுங்களா அவர் கேட்ட கேள்விக்கான விஷயம் என்னென்னு? ஸோ அவர் வந்து இந்த க்ரீன் ஃபார்ம் ஆன உடனே ஹி தாட் ஹை டிவி தோஸ் ஹூ ஆர் நியூ ஃபார் திஸ் செஷன் ஜென்டில்மேன், புரிஞ்சுக்கிங்க. டவுட்ஸ்னால் ஸ்டாப் பண்ணி கேட்கல வேணாம். ஐ வில் கிவ் யூ டைம். அந்த டவுட்டுன்னு கேட்கும்போது யூ கேன் ஆஸ்க். சரியா? ஸோ இப்போ சொன்னவர் வந்து இந்த ரெண்டு ரெட்டு ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இது வந்து கம்ஃபர்டபுள் ஹை செல்லிங் ப்ரெஷர் பில்டான இடம். ஓகே. ஸோ லாஜிக்கலி அது ஐ மீன் ஹெச்டிவின்னு நம்ம எதை சொல்லுவோம்னா, இந்த வால்யூம் கேண்டில்ஸை பேசிக்காக இந்த மாதிரி இந்த மாதிரி விச் இஸ் நோ நெக்ஸ்ட் டே வந்து லோயஸ்ட் வால்யூம் பில்ட் ஆகுது இல்லையா? வால்யூம் குறையணும், அந்த வார்த்தை இப்போ தான் பிடிச்சேன். அந்த குறையிற வால்யூமுக்கு அப்புறம் அது இதை விட ஃபர்ஸ்ட் டே ஹையஸ்ட் வால்யூம் பில்ட் ஆகுதுன்னா இதுதான் ஹெச்டிவி. ஹை டெலிவரி வால்யூம் தான் ஹெச்டிவின்னு டெர்மினாலஜியில் பேசுகிறோம். கிளியரா? ஸோ தோஸ் ஆர் நியூ, உங்களுக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு சொன்னேன். ஸோ இந்த டேவை கம்பேர் பண்ணும்போது இந்த டே வந்து ஹெச்டிவி. ஸோ அப்போ அடுத்தடுத்த நாட்கள் ஹெச்டிவினா இந்த 2 நாளும் நம்மளுக்கு கோல்டன் ரூல் படி ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதனால் நம்ம இந்த டேவை வந்து செலக்ட் பண்ணுவோம். நம்மளோட ட்ரேடிங்களுடைய கோல்டன் ரூல் ஃபஸ்ட் ஸ்டெப் தான். ஏன் இதனால் என்ன சார் லாபம் வரும்னா, உங்களுடைய ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ நல்லாயிருக்கும். ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்லாம் ரொம்ப குறைச்சலாக இருக்கும். ப்ராசஸ் படி பர்ஃபெக்டாக அந்த கோல்டன் ரேஷியோ எல்லாமே மீட் அவுட் ஆச்சுன்னா நல்ல ரிவார்டு கிடைக்கும். இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி நேற்று ஹெச்டிவி ஃபார்ம் ஆகிருக்கு. முந்தானத்தை விட அதிகமான டே பிஃபோர் எஸ்டர்டே விட எஸ்டர்டே வால்யூம் வந்து ஹையஸ்ட் ஆனதுனால ஹெச்டிவி ஃபார்மேஷன். அதை தான் மிஸ்டர் மணி குரூப்பில் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருந்தேன். அதை ஒரு டிபேட் பண்ணார். ஸோ சின்ஸ் இந்த ரியாக்ஷன் அதெல்லாம் தாண்டி விட்டுருங்க. இதுக்கு ஏன் நம்ம ஹெச்டிவி அன்னைக்கு நம்ம மார்க்கெட் மேலே போகணும்னு ஆன்டிசிபேட் பண்ணுறோன்னா,
2 ரெட்டுக்கு அப்புறம் பையர் வந்திருக்காங்க, டெஃபினட்டாக இந்த டேக் அவுட் பண்ணிடுவாங்க அப்படின்றது அவருடைய ஆன்டிசிபேஷன். ஸோ அது வந்து இன்னைக்கு ராங்னு மார்க்கெட் ப்ரூவ் பண்ணியிருக்கு. இது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெரிய வந்துடும், என்ன பார்த்தாக்க உங்களுக்கு இது ரியாக்ஷன்ஸ் வரும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இன்னைக்கு நான் ஹெச்டிவி டேனா நாளைக்கு நம்ம நிஃப்டியில் பெருசாக மூவ்மெண்ட் பார்க்க முடியாது. அப்படியே மூவ்மெண்ட் வந்தாலுமே வெயிட் பண்ணி தான் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுக்கணும். ஸோ இன்னைக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நம்ம ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டுபிடிக்க முடியும். நான் ஹெச்டிவி டே, அதாவது வால்யூம் அதிகமாக இருந்து குறைஞ்சதுன்னா அது நான் ஹெச்டிவி. லோயஸ்ட் வால்யூம் இருக்கிறதுனால அடுத்த நாள் நம்ம இதனால் இதை ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறேன் அப்படின்றத புரிஞ்சுக்கிங்க. ட்ரஸ்டோடைய யூனிக் சீக்ரெட்டே என்னென்னா, ரீட்டைல் ட்ரேடர் ட்ரேட் பண்ணுற அன்றைக்கி ட்ரேட் பண்ண மாட்டோம். இதுதான் பண்ணுற மிகப்பெரிய முட்டாள்தம் ரீட்டைல் ட்ரேடர்ஸு. ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸு, ரீட்டைல் ட்ரேடர்ஸு, பிக் ஷார்ட் இன்வெஸ்டர்ஸ், இந்த 3 கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க உள்ள. ஓகே, இது பேசிக் வீடியோஸில் உள்ள இருக்கும். ஜஸ்ட் நான் கோ த்ரூ பண்ணுறேன் சின்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால. ஸோ பிக் ஷார்ட்ஸும் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸும் பேசிக்கலி பிக் ஷார்ட்ஸ்ன்றவங்க லைக் பில்லியனியர்ஸ். அந்த பில்லியனியர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா க்ரோர்ஸில் பண்ணுவாங்க, 100 CR 1000 CRல பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் யார்? பேசிக்கலி லைக் ஒரு கம்பெனியோடைய ஓனர்ஸ். ரிலையன்ஸோடைய அம்பானி இருக்காரு, டாட்டாவுடையனும் ரத்தன் டாட்டா. ஸோ லைக் இந்த மாதிரி பிர்லா இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து பிக் ஷார்ட்ஸ். மார்க் ஜுக்கர்பர்க் இருக்காங்க. இவங்கெல்லாம் இன்வெஸ்டர்ஸ். இவங்கெல்லாம் பெரிய பணக்காரங்க, பெருசாக பணம் போட முடியும். ஸோ இவங்க டிசைட் பண்ணாங்கன்னா அந்த ஸ்டாக்கை தூக்கி அடிப்பாங்க, சட்டுன்னு மேலே ஏற்றுவாங்க. 20% ட்ராப் டவுன் பண்ண முடியும். ஓகே, இவங்க உள்ள வரும்போது தான் அந்த மூமெண்ட் நல்லா இருக்கும். அந்த ரேலியில நம்ம பயணிப்போம். கடல்ல நம்ம ஒரு துளி தண்ணியா, ஒரு கை சொம்பு தண்ணியா, இல்லை ஒரு குடம் தண்ணியான்றதை நம்ம டிசைட் பண்ண தேவையில்லை. நம்ம அப்படிதான், அதை மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க. பட் கடல் இருக்காங்க, அந்த கடலை வந்து இயக்கக்கூடிய சக்தி அந்த கடலுக்கு ஈக்குவலாக யார் இன்வெஸ்ட் இருக்காங்களோ, பெரிய போட்டில் போகிறவங்க, யாட்சில் போகிறவங்க, அவங்களுக்குலாம் கெப்பாசிட்டி ஜாஸ்தி. ஸோ ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் யாருன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டு, இந்த பேங்க்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க இல்லையா, இவங்க தான் ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ். இவங்கெல்லாம் வந்து இந்த சிப் அடிப்படையில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஏதாவது நீங்கள் பிளாக் ராக்ல இல்லை சம்திங் நிறைய ஃபண்ட் நேம்ஸ் இருக்குது. அந்த ஃபண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இத்தனை ஸ்டாக்ஸ் இருக்கும். அந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டுக்காரன் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பான். அவனுமே ஒரு பார்ட் ஆஃப் இன்வெஸ்டர் தான். அவங்கெல்லாம் ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர்ஸ். அவங்களாம் வந்து R&D டீம், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம், ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்டீஸை வச்சு இந்த கம்பெனி பெஸ்ட்டு, இந்த கம்பெனி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், இதோட ரிசல்ட் நல்லா இருக்குது, வே ஃபார்வர்டு, இந்த கம்பெனியுடைய வியூஸ் வந்து நல்லா போக போகுது அப்படின்னு அவங்க ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ். அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதில். கிளியரா? ஸோ இந்த 2 இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வரும்போது தான் ரியாக்ஷன் நல்லாயிருக்கும். ஸோ இந்த டேலாம் இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வராங்கன்ற கால் தடயம். அதனால தான் ஹை டெலிவரி வால்யூம் பில்ட் ஆகுது. ஸோ இது ரீட்டைல் ட்ரேடரால் பில்ட் பண்ண முடியும்னா 1000% அடிச்சு சொல்ல முடியாது. பிகாஸ் ஒரு நாளும் நீங்கள் பில்ட் பண்ணுற கேண்டில் பார்த்தீங்கன்னா, இந்த டெலிவரி வால்யூம் செக் பண்ணிங்கன்னா, இந்த ஒரு வால்யூம் எடுத்தீங்கன்னு ஜஸ்ட் லைக் தட் 252, இந்த இடத்துல வால்யூம் தெரியும் எல்லாருக்கும், பேசிக்கலாக வால்யூம் பார்த்துருப்பீங்க. ஸோ 252.199 மில்லியனில் ட்ரேட் ஆயிருக்கு. மில்லியன்றது டிரான்சாக்ஷன்லேயே மில்லியன்ஸ் நடக்குன்னா, ஒரு டிரான்சாக்ஷன் 1 கோடி ரூபாயிலும் நடக்கலாம், ஒரு டிரான்சாக்ஷன் 1 ரூபாயிலும் நடக்கலாம். ஜஸ்ட் லைக் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அத்தனை டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, அவ்வளோ வால்யூம் பில்ட் ஆயிருக்கு. அதனால அன்றைக்கி யாரோ உள்ளே வந்திருக்காங்க, அவங்களுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்? ஸோ ஒரு இன்வெஸ்ட் உள்ளே வந்தாங்கன்னா எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்திருக்க மாட்டாங்க இல்லையா? அந்த எதிர்பார்ப்பு என்னன்றதை நம்ம கெஸ் பண்ணி அவங்க கூட பயணிப்போம். இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கோல்டன் ரூலுடைய HDV அப்சர்வேஷன். இஸ் இட் கிளியர் ஃபார் ஆல்? நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க, HDV என்னென்ன, நிறைய பேர் பேஷன்ஸே இல்லை, வெளியில் போயிட்டாங்க, நோ ப்ராப்ளம். ஸோ HDV ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம்? கோல்டன் ரூல் படி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ப்ரீவியஸ் க்ளோசிங் கேண்டில் மார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஆஸ் சச் மணி நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆகும்போது கோல்டன் ரூல் படி மேலே தான் ஓப்பன் ஆச்சு. ஓகே, ஹையர் ஃபார்மேஷன் பில்ட் ஆச்சு. செல்லிங் ப்ரெஷர் பில்டான இடம் இதுக்குள்ளே தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ பிசிடி கிளப் மெம்பருக்கு ரீசெண்டாக ஒரு கிளாஸ் எடுத்து நிறைய பேர் அட்டன் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்க. தோஸ் ஹூ ஆர் ஜாயின்ட் அவங்களுக்கு புரியும் நான் சொல்ல கிரெக்ஸ். பையரும் செல்லரும் மிஸ் அவுட் ஆன இடம் இதான். இந்த இடம் தான் மிஸ் அவுட் ஆன இடம். கரெக்டாக? பையர்ஸும் இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க, செல்லர்ஸும் இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க. அகைன் பையர் ஸ்ட்ரென்த்து காட்டும் போது கடைசியில் யார் டேக் அவுட் பண்ணுவா மார்க்கெட்டை பேட்டர்ன் படின்னு பார்த்தா நம்ம வெயிட் பண்ணுவோம் இல்லையா? ஆப்வியஸ்லி NM வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இல்லை? ஸோ அவ்வளோ அவசரம் கிடையாது மார்க்கெட் ட்ரேட் பண்ணணும்னு. ஸோ இந்த 2 லெவல் உங்களுக்கு யாருக்குமே தெரியலன்னா நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்க. டெய்லி கேண்டில் வந்து ஏற்கனவே ஒரு ஹை டிவி ஃபார்ம் ஆன இடம். இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வால்யூம் பில்ட் ஆன இடம். சரியா? ஹை டெலிவரி வால்யூம். இங்கே தான் முதல்ல இந்த ரேலி கீழேருந்து மேலே போகும்போது, ஸோ ஐ ஹோப் எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன் நான் பேசுறது, சார்ட்டும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த ரேலி மேல் நோக்கி போகும்போது
இங்கேருந்து இங்கே எந்த தடையும் இல்லை, கம்ஃபர்டபுளாக ட்ரெண்டு மேலே போச்சு, அடுத்தது ட்ரெண்டு மேலே போச்சு, அடுத்தது மேலே போச்சு, அடுத்தது மேலே போச்சு. இந்த 5-6 நாள் ட்ரேடிங் டேல எந்த கன்ஃபியூஷனும் இல்லை பையருக்கு. பையர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. கரெக்டாக ஃபர்ஸ்ட் டைமாக செல்லர் டாமினேட் பண்ணது இந்த இடத்துல தான். ஸோ திருப்பி பையர் டேக் அவுட் பண்ணி மேலே போகும்போது செல்லர் இதுக்கு மேலே இருக்காங்கன்னு ப்ரூவ் பண்ணுறாங்க. திருப்பி பாருங்க, செல்லர் டாமினேட் பண்ணுறாங்க. தெரியுதா? இதோட ஸ்ட்ரென்த் எப்படி இண்டிகேட் ஆகுதுன்னா ரெட் கட் ஆகுது. பேசிக்கலாக நார்மலாக நம்ம ரெட் க்ரீன் பேசுவோம் இல்லையா? ஸோ அந்த க்ரீன் ரெட்டு, இந்த ரெட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல வந்து பில்டர் செல்லருடைய ஸ்ட்ரென்த் இண்டிகேட் ஆகுது. இஸ் இட் கிளியர்? அப்போ செல்லர் உள்ள வந்துட்டாங்க. இந்த 2 நாட் வந்ததுனாவே செல்லர் வந்துட்டாங்கன்றது ஆஸ் பர் ஜிக்ஸாக் டூலுடைய ஃபண்டமெண்டல் லாஜிக். ஸோ இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் பில்ட் ஆயிடுச்சு, அதனால தான் இந்த ரெட்டு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்டா? அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் நம்மளுக்கு டவுட் தான் லாங்கில். அப்போ இதுக்கு முன்னாடி எங்கே செல்லர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான், இதே இடத்துல தான் உட்காந்துருக்காங்க. இப்போ ஏற்கனவே ஒரு செல்லர் இருந்தார், அந்த செல்லருக்கு மேலே இந்த செல்லர் போயிட்டு அடிச்சிருக்காரு. ஸோ இந்த செல்லர் 21 அன்னைக்கு 5 மினிட்ஸ் கேண்டில் 21 5 மினிட்ஸ் கேண்டில் 5 மினிட்ஸ் சார்ட்லேயே பார்த்தீங்கன்னா செல்லர் பில்ட் ஆன இடம் இதுதான். கரெக்டாக மிஸ்டர் மணி? மிஸ்டர் இளங்கோ இருக்கீங்களா? இந்த கேண்டில் நோட் பண்ணிங்கன்னா செல்லர் பில்ட் ஆன இடம். ஸோ நான் அதை தான் மார்க் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் ராக்கெட் சயின்ஸ்லாம் பண்ணலை. ஓகே, செல்லர் எங்கே பில்ட் ஆனாங்களோ அதோடைய டாப் வந்து பேசிக்கலி ரெசிஸ்டன்ஸ் மேலே உட்காந்துருப்பாங்க, செல்லர் இருப்பாங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி அவங்க ஒரு 10-20 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கணும் இல்லையா, பஃபரு. ஸோ இங்கே அந்த இடத்துல வந்தாங்கன்னா ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றா ஜஸ்ட் மார்க்கெட் அதே லெவல் தான், வேறு எதுவுமே பண்ணலை. ஏன்னா அங்கே தான் மார்க்கெட் பர்ஃபெக்டாக கீழே விழுந்தது ஏற்கனவே. அந்த லெவல் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு மார்க்கெட்டை பார்க்கும்போது இன்னைக்கு ஓப்பன் ஆனது அதுக்கு கீழே திருப்பி பையர் ஸ்ட்ரென்த் இண்டிகேட் ஆகி அங்கேருந்து லூஸ் அவுட் ஆனாங்க. தெரியுதா? ஸோ அந்த ஸ்ட்ரென்த் எப்படி பாருங்க, அடிச்ச அடி ஏற்கனவே அந்த சப்போர்ட்டே உடைச்சிடுச்சு. கிளியரா? இதில் யாருக்கும் டவுட் இல்லை இப்போ? ஸோ இந்த லைன் எதுக்காக வரையப்பட்டது, எதனால் அங்கே போய் ரியாக்ஷன் ஆச்சுன்னு இப்போ புரியுதா? சார் அப்போ இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துக்கலாமா? நோ, இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துனா ரிஸ்க் ட்ரேட் தான் இது. இந்த இடத்துல ஈஸியாக போய் அடிச்சிடும். ஏன்னா ஆல்ரெடி 2 பையர் இண்டிகேட்டாக இருக்காங்க. 2 க்ரீன் ஃபார்ம் ஆயிருந்துன்னா செல்லரும் இருக்கிறாங்க, பையரும் இருக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம ரிஸ்க் எடுக்கணும் அவசியமே இல்லையே. பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஸோ அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆன இடம் ஃபர்ஸ்ட் இடம் இதுதான். சி பேசிக்கலி இதுக்கு நடுவில் ஒரு லெவல் இருந்தது, விச் இஸ் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருந்தது. ஏன்னா இங்கேருந்து தான் மார்க்கெட் நமக்கு மேலே பில்ட் ஆகி மேலே போச்சு. இது நான் ரீசெண்டாக அந்த டே க்ளோஸ் ஆகும்போது வரைஞ்சிருந்தது, மாற்றிருந்தேன். ஸோ ப்ரீவியஸாக ஹை எப்படி பில்ட் ஆச்சுன்னா இந்த ஜிக்ஸாக் லைன் தெரியுது எல்லாருக்கும்? ஸோ த பெனிஃபிட் ஆஃப் எவ்ரி ஒன் நான் டார்க்காக கொஞ்சம் வரையேன், அப்போ தான் புரியும் உங்களுக்கு. ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ லைன் நோட்டீஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே டென்டேட்டிவ் சப்போர்ட், இந்த ரெட் லைன் வந்து டென்டேட்டிவ் சப்போர்ட்டாக இருந்தது. இங்கே Z2 இருந்தது, இங்கே Z1 இருந்தது. ஃப்ளோ கரெக்டாக தான் மேலே போச்சு. பட் எக்ஸ்பெக்ட் பண்ணுற இடம் என்னன்னா செல்லர் இருக்காங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற இடத்துல எக்ஸாக்டாக ரியாக்ஷன் பாருங்க. ப்ரீவியஸாக பிசிடி மெம்பர்ஸ்க்கு நம்ம செஷன்ஸில் சொல்லியிருக்கோம், பையரோ செல்லரோ ஆக்டிவேட் ஆகிறாங்கன்னா எந்த இடத்துல சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ இருக்கோ அதை முதல்ல உடைச்சிடுவாங்க. புரியுதா? எஸ் ஆர் நோ? இங்கேருந்து ஒரே ஷாட்டை உடைச்சிருக்காங்களா? எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்கல பையருக்கு. தெரியுதா? ஸோ டெஃபினெட்லி தே ஆர் வெரி மச் அக்ரெசிவ். செல்லிங் ப்ரெஷர் பில்ட் பண்ணதுக்கான அடையாளம் இதுதான். அதுக்கப்புறம் என் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு. என் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்விங் எம் எப்போ ஃபார்ம் ஆச்சோ, இந்த எம் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வி ஆர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட். இந்த லெவல்ஸில் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்ருக்கு. ஸோ பேசிக்கலி இந்த லெவல் மேலே போக அட்டம்ப்டே பண்ணாது. ஏன்னா இதுலேயே Z2 ஃபார்ம் ஆயிடுச்சு, இதுலேயே ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. கரெக்டா? எஸ் ஆர் நோ? இந்த கேண்டில் வந்து டென்டேட்டிவ் ரெசிஸ்டன்ஸ், இது Z2 ஃபார் தி டே, இது Z1 ஃபார் தி டே. இஸ் இட் கிளியர்? ஸோ Z1 இங்கே இருக்கும்போது, Z2 இங்கே இருக்கும்போது இதுக்கு நடுவில் எங்கே வந்தாலும் இது ஸ்டாப் லாஸாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இதுக்கு மேலே ஃபுல்லாக ஸ்டாப் லாஸ் தான். இது டச் ஆச்சுன்னா ட்ரெண்டும் ஆகிடும். இது எனக்கு ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் மேலே வந்தது. ஃபர்ஸ்ட் Z1 இங்கே இருக்குது, Z2 இங்கே இருக்குது.
மேலே வரும்போது இந்த இடத்துல யாராவது ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் ட்ரைனிங் பத்தலை, ரெட் கிரீன் கிரீன் பார்க்குற ட்ரைனிங் பத்தலைன்னு அர்த்தம். ஆக்சுவலாக பையர்ஸ் மொத்தம் உள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு செல்லரு கன்ஃபார்ம் பண்ணணும், நான் உள்ளே வந்திருக்கேன், செல்லிங் ப்ரெஷர் கொடுக்க போகிறேன்னு. இந்த இடத்துல செல்லிங் அட்டம் நடந்தது, ஆனால் ஃபெயிலியர் ஆச்சு. ஒன் ஆஃப் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஹீ இஸ் ட்ரேடிங் ஸோ லாங், அவரே இன்னைக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு இந்த இடத்துல. இந்த 2 கேண்டில் ரெட்னு நினச்சிட்டு சார் வந்து ட்ரேட் இனிஷியேட் பண்ணிட்டாரு. ஸ்டாப் லாஸ் பேசிக்கலி அவர் வைக்க வேண்டிய இடத்த இங்கே Z1 கன்சிடர் பண்ணிட்டாரு, இது Z2 கன்சிடர் பண்ணிட்டாரு, அடிச்சிடுச்சு. இங்கே வந்து உனக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்பாட்டில் அடிக்காது, உங்களுடைய வாட் இஸ் கால்டு ஆப்ஷன்ஸில் நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் லெவலில் தான் ரிஸ்க்காக எடுப்பீங்க. 20 பாயிண்ட் 15 பாயிண்ட்ஸ்ன்னு கிளியரா கேட்குதம்மா? ஸோ அவங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன இடம் இதுதான். அகெயின் ஐ வாஸ் கன்ஃபார்ம் டைம், இந்த ரெண்டு பில்ட் ஆயிருக்கு, இப்போ தான் செல்லிங் ப்ரெஷர் மோல்ட் ஆயிடுச்சுன்னு. ஸோ அகெயின் ஒரு பையர் ஸ்ட்ரென்த்துக்கு அப்புறம் கம்ஃபர்டபுளாக கீழே போயிடுச்சு. நான் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு மெசேஜே கொடுத்துருந்தேன், இங்கே ஒரு ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு, ஜோனுடைய கன்ஃபர்மேஷன் இந்த கேண்டில் கொடுத்தது. இஃப் யூ லுக் அட் அந்த ஜோனுடைய பாட்டம் கேண்டில் வரைஞ்சிங்கன்னா திருப்பி அதே இடத்துல தான் கீழே விழுந்திருக்கு, தெரியுதா? குரூப்பில் 11:10 11:25 ஒரு ஜோன் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லி மெசேஜ் கொடுத்தேன். எத்தனை பேர் அப்சர்வ் பண்ணீங்க அதை? சரி, பேசிக்கலி இந்த விஷயம் ஒன்று, ப்ராசஸ் நல்லா தெரியும், ட்ரேட் எடுக்க பயம். பிகாஸ் எனக்கு நிறைய விஷயம் முன்னாடி தப்பாக பண்ணி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி லாஸ் ஆனதுனால கான்ஃபிடென்ட் வரமாட்டேங்குது, இது ஒரு தயக்கம் இருக்கும். ரெண்டாவது, எனக்கு இன்னும் ட்ரஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிலீஃப் பில்ட் ஆகலை, எனக்கு இன்னும் பயமாக இருக்குது, இந்த ப்ராசஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணால் எங்கே என் கேபிட்டல் காலி ஆகிடுமோ, இல்லை என் ட்ரேட் வந்து தப்பாக போயிடுமோ அப்படின்னு. இது ரெண்டு தான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அனிமல். இந்த அனிமல் நீங்கள் வெளியே வர யூ ஷுட் ப்ராக்டிஸ். எடுத்தோடனே நீங்கள் 500 குவான்டிட்டி 1000 குவான்டிட்டி போடணும் அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் பேப்பர் ட்ரேடிங். ப்ராசஸில் எந்த மாற்றமும் இல்லை, அதே ப்ராசஸ் தான். அந்த ப்ராசஸை நீங்கள் ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் ரைட் த ஷோ. பேஷன்ஸ் முக்கியம், ப்ராசஸை கரெக்டாக நீங்கள் கையாளணும், அவ்வளோதான், சிம்பிள். இது 6-7 மந்த்ஸாக நம்ம இது தான் பேசுகிறோம், புதுசாக எதுவுமே பேசலை. ஐ ஹோப் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு சே. 1:2 இந்த லோலேருந்து மார்க் பண்ணிங்கன்னா 41 பாயிண்ட்டு, லெட்ஸ் சே 42னே வச்சுக்கோங்க. இந்த இடத்துல டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு 107 பாயிண்ட்டு. அகெயின் மறுபடியும் மிஸ் ஆச்சுன்னா டார்கெட் மேலே வந்து கீழே வச்சிச்சு. we have almost fair enough of opportunities today. Z2 தான் நம்மளுடைய தம் ரூல். Z2 ஃபார்ம் ஆகாத வரைக்கும் ட்ரேட் எடுக்க மாட்டோம். Is it clear? ஸோ இன்னைக்கு டேவுடைய அப்சர்வேஷன் இதுதான். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா யூ கேன் ஆஸ்க் மீ. ஸோ இந்த ஃப்ரூட் பிரிண்ட்டு ஷேர் பண்ணியிருந்தேன், ஜோன் ஃபார்ம் ஆயிருக்குன்னு. அகைன் ஐ செட் ரேலி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த டவுன் ஸ்விங் இமோஜியும் போட்டிருந்தேன், ஃப்ளைட். இது என்ன நினைச்சோமோ அதுதான் நடந்தது. பிகாஸ் நம்ம ப்ராசஸ் பிக் ஷாட்ஸ் என்ன நினைச்சு ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்க கூட தான் ட்ராவல் பண்ணுறோம். பிக் ஷாட்ஸ் இங்கே வந்துட்டாங்கன்றது ப்ரூஃப். ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்டை உடைச்சாங்க, பேட்டர்ன் பில்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் கம்ஃபர்டபுளாக கீழே கொண்டு போகிறாங்க. நத்திங் ராங். அதுதான் சொல்கிறேன், பிஹேவியர் நீங்கள் பேஷன்ஸ் பண்ணி நோட் பண்ணி வச்சுட்டிங்கனாவே பை டிஃபால்ட்டாக இந்த பேட்டர்ன் மல்டிபிள் டைம்ஸ் இதே பேட்டர்ன் தான் வரும், பேட்டர்ன் மாறவே மாறாது. சார் இப்போ பார்க்குற பேட்டர்ன் எப்போ சார் பார்க்கலாம்? ஐம் நாட் ஷுர். நாளைக்கே கூட வரலாம், 40 நாள் கழிச்சு வரலாம், 4 வருஷம் கழிச்சு வரலாம். ஆனால் இதை தவிர எதுவும் வராது. இதுதான் திருப்பி பிரிண்ட் ஆகிட்டே இருக்கு. பை த வே, இன்னைக்கு HVC ஃபார்மேஷன் ஒன்ஸ் அகேன் இதை நீங்கள் புல்லட்டினில் எழுதி வச்சுக்கணும். இன்னைக்கு HVC ஃபார்மேஷன் கிளியர். HVC ஃபார்மேஷன் என்ன ஆகும்? கேன் எனிஒன் டெல் மீ? அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இது ஹெட்டு தான் ரூல் பண்ண போகிறாங்கன்னு நம்ம ஆல்ரெடி சொன்னதுக்கப்புறமா நான் இந்த ட்ரேடுக்குள்ளே போக மாட்டேன்னா எத்தனை கன்ஃபர்மேஷன் கிடைக்குது? ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் பில்டாக இருக்குது, பையர்ஸ் உள்ளே வராங்க, பையர்ஸை ரூல் பண்ணுறதுக்கு முன்னாடி செல்லர் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, அப்போ ஹெட்டு தான் ரூல் பண்ண போகுதுன்னு தெரியுது. இதுக்கான டார்கெட் எங்கே இருக்குது? எங்கேருந்து கிளம்பிச்சோ அதே இடத்துக்கு வந்து சேரணும். ஆல்மோஸ்ட் வந்து சேர்ந்துருச்சு, டே தான் இல்லை, அதுவும் ஹிட் ஆகிட்டு இருக்கும். நாளைக்கு பாருங்கள், டெஃபினட்டாக ஓப்பன் ஆகிடும், டிக்குன்னு அடிச்சிடும் அதை ஓப்பன் பண்ணும்போது. இது என்ன? இது இந்த HVC ஃபார்ம் ஆனால் அடுத்த நாள் HVC பையிங் ப்ரெஷர் பில்ட் ஆச்சு இல்லையா, அந்த HVC இது. அப்போ இந்த இடத்துல ஹெட் பில்ட் ஆயிடுச்சுன்னா இந்த லோவை டேக் அவுட் பண்ணிடும். அதானே கோல்டன் ரூல்? எஸ் ஆர் நோ?
இப்போ இன்னும் கேப் இருக்குல்ல அதை டேக் அவுட் பண்ணுறதுக்கு. நாளைக்கு ஓப்பனிங்ல டேக் அவுட் ஆகிடும், டோன்ட் வரி. ஐ எம் ஸ்டாப்பிங் ஹியர், எனி டவுட் ஓப்பன் அப் அண்ட் ஸ்பீக். எஸ். ப்ரிப்பேர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. என் எம் ப்ரிப்பேர் ஆகிற வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது, நான் ட்ரேட் பண்ணியே தீருவேன் அப்படின்னா உங்களுடைய பேஷன்ஸ் உங்கள் கண்ட்ரோல் இல்லைன்னா அன்றைக்கி ட்ரேட் நீங்கள் பண்ணால் உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் போகும், பாசிட்டிவாக வராது. இந்த என் எம் ஃபார்ம் ஆன பிறகு நல்லா மைண்டில் எடுத்தீங்க இந்த விஷயத்த. என் ஃபார்ம் ஆகணும், எம் ஃபார்ம் ஆகணும். என் எம் ஃபார்ம் ஆன பிறகு இந்த லெவல்ஸில், விச் இஸ் இந்த லெவல் இருக்கு இல்லையா, என்னோட இதான Z2 கரெக்டா, இந்த டாப் Z1 கரெக்டா. இந்த ஸ்விங் இருக்குல்ல, இந்த லெக், இந்த ஸ்விங்குக்கு உள்ள மார்க்கெட் வந்துட்டு ரிஜெக்ஷன் ஆகணும். இந்த டாப்லேருந்து இந்த பாட்டத்துக்குள்ள மார்க்கெட் ஒரு முறை இப்படி மேலே போய்ட்டு ரிஜெக்ஷன் ஆகணும். இந்த ரிஜெக்ஷன் எதை வச்சு சொல்கிறேன்னா, மேல் நோக்கி போகும்போது 2 க்ரீன் ஃபார்ம் ஆகணும், கீழ் நோக்கி வரும்போது 2 ரெட் ஃபார்ம் ஆகணும். இது வந்துடுச்சுன்னா யூ ஆர் ரெடி டு ட்ரேட். உங்கள் ஸ்டாப் லாஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு இருக்கும். ஆல்ரெடி ஸ்டாப் லாஸ் கன்ஃபார்மு, ஸ்டாப் லாஸ் எந்த மாற்று கருத்தும் இல்லை, இந்த ஸ்டாப் லாஸ் கன்ஃபார்மு. ஓகே. ஆனால் திருப்பி இதற்குள்ள இந்த லெக்குக்குள்ள இந்த Z2 லெக்குக்கும் Z1 ஃபார்ம் ஆகிட்டு கீழே வரும்போது இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, தெரியுதா நான் வரையது? இந்த லெக்குக்குள்ள மார்க்கெட் கீழே எவ்வளோ தூரம் எம் ஃபார்ம் பண்ணி போனாலும் திருப்பி உள்ளே வரணும். அது இங்கே வருதா இல்லை இங்கே வருதான்றதா மேட்டர் இல்லை. இதுக்கப்புறம் இந்த லெக்கில் இந்த லெக் தான் முக்கியமான லெக் நம்மளுக்கு. இந்த லெக்குக்குள்ளே வந்துட்டு திரும்பும்போது செல்லிங் சைடாக இருந்தால் 2 ரெட்டு ஃபார்ம் ஆகணும். அதனால தான் சொன்னேன் இந்த 2 ரெட்டு ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு நினச்சி அவர் ட்ரேட் எடுத்தாருன்னு. ஃபஸ்ட்டு நான் ஒரு இன்ட்டு கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. ஆல்ரெடி ஸ்டாப் லாஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, செல்லிங் ப்ரெஷர் பில்ட் ஆனதால் தான் எம் ஃபார்ம் ஆச்சு. மறுபடியும் மார்க்கெட் கீழ் நோக்கி போகணும்னா செல்லர்ஸ் மார்க்கெட்டை ரூல் பண்ணணும். அது ரூல் பண்ணும்போது பர்ஃபெக்டான செல்லிங் கட்டு தேவை. இந்த இடத்துல தான் செல்லிங் கட்டு வந்தது, இந்த 2 கேண்டில். தெரியுதா? எஸ் ஆர் நோ? ஸோ இந்த மாதிரி 2 ரெட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வந்துடுச்சுன்னா இதுக்கப்புறம் எத்தனை முறை மேலே அட்டன் பண்ணாலும் இந்த ஹைக்கு போகிறது கிடையாது, கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். யூ கேன் ரைட் ஃப்ரம் வாட் எவர் லெவல்ஸ் யூ வாண்ட், பட் ஸ்டாப் லாஸ் ஷுட் பி ரிமைன் சேம். சார் நான் 20 பாயிண்ட் வைக்கிறேன், மார்க்கெட் திரும்பி இங்கேருந்து இருக்கு அந்த அடிச்சிடுச்சு மேலேன்னா திருப்பி 2 ரெட்டு ஃபார்ம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ ஆல்வேஸ் ஐ யூஸ் டு சே, உங்களுடைய ரிஸ்க்கு 10 ரூபான்னா யூ ஷுட் ட்ரேட் 1:2. 5 ரூபா ஃபஸ்ட்டு ட்ரேடு பண்ணணும். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக ஒரு முதல் ட்ரேடே பண்ணாதீங்க. ஈக்குவிட்டியில் நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம், பிகாஸ் யூ ஸ்டாப் லாஸ் ஆல்வேஸ் ஃபிட்டிங் ஹியர். ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் யூ ஷுட் டேக் 2 ரிஸ்க்ஸ். ஒரு ட்ரேடு உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா யூ ஆர் சேஃப், தூரம் வந்துடுங்க. இல்லை ஒரு ட்ரேடு உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தலை, வெயிட் பண்ணுங்கள். மறுபடியும் மேலேருந்து மார்க்கெட் மறுபடியும் 2 ரெட்டு கட் ஆகிற வரைக்கும், அன்டில் அன்லெஸ் இது டச் ஆகக்கூடாது. அதுக்கு நடுவில் ரெட்டு பில்ட் ஆகணும். கீழ் நோக்கி போகும்போது, மேல் நோக்கி போகும்போது கீழே இருக்குது சப்போர்ட்னா இப்படி மேல் நோக்கி போகும்போது இந்த இடத்துல 2 க்ரீன் ஃபார்ம் ஆகணும். கிளியரா? ஆல்மோஸ்ட் இது $1 பில்லியன் இன்ஃபர்மேஷன். ப்ராக்டிஸ் பண்ணுங்க, பேப்பரில் எழுதி வச்சிங்க. அட்லீஸ்ட் இந்த மாதிரி சார்ட் நீங்கள் வரைஞ்சாலும் பரவாயில்ல, அதில் மார்க் பண்ணி வச்சிங்க. சி லெட்ஸே ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், இந்த பிளாக் லைனில் இந்த 2 ரெட்டு ஃபார்ம் ஆகிடுச்சுன்னொன்னே ஐ எம் கோயிங் டு நோ பிளான் ஃபார் செல்லிங் அப்படின்னா இந்த இடத்துல நான் சேல் பண்ணுறேன்னு வச்சிங்களேன், இந்த இடத்துல இந்த லைனை எடிட் பண்ணி செல்லுன்னு எழுதுறீங்க, செல்லிங் ஹியர் மார்க் பண்ணி வச்சிங்க. அன்டில் அன்லெஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற வரைக்கும். என்னுடைய ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குன்னு வச்சிங்க, இந்த இடத்துல உங்கள் ஸ்டாப் லாஸ் மார்க் பண்ணி வச்சிங்க. ஓகே. ஸோ இந்த லெவல்ஸ் என்ன நீங்கள் பார்க்குறீங்களோ 74 3 பாயிண்ட்னா அதே 73 பாயிண்ட் கீழே கம்பார்ட்மே அது டார்கெட் ஹிட் ஆகிற வரைக்கும் யூ ஷுட் வெயிட். எது டார்கெட் ஹிட் ஆகணும் இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகணும், இந்த காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது. இதுதான் உங்கள் டார்கெட்.
டே க்ளோஸ் ஆகுது, வெளியே வரீங்க, தட் இஸ் நாட் அ பிக் டீல். அது அவங்க அன்னைக்கு டேவே முடிஞ்சு போச்சு, நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. பட் இந்த லெவல் மீட் அவுட் ஆகாத வரைக்கும் நீங்கள் ட்ரேட் ஐ மீன் க்ளோஸ் பண்ணக்கூடாது. இது மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரி திங் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. ஸ்டாப் லாஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ரைடு பண்ணுறதுக்கு மொமெண்டம் பில்ட் ஆயிடுச்சு, ஷோ ரன் பண்ணும்போது பேலன்ஸ் டைம் தான் தேவை. மற்றபடி நீங்கள் ட்ரேட் கொண்டு போயிட்டே இருக்கலாம், அது பாட்டு தூக்கி போய் விட்டுருவோங்க லெவல்ஸ்க்கு. இட் கிளியர்? நான் வந்து ஒரு ட்ரேட் இன்னைக்கு எடுக்கிறேன், ஓகே. அந்த ட்ரேட் எடுக்கும்போது லெட்ஸே நான் இந்த இடத்துல எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, செல்லுக்கு ஆர்டர். இங்கே செல் நான் அப்ளை பண்ணுறேன், என் ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குது, சரியா? நான் ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் எதிர் இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகணும், இல்லை என்னுடைய டார்கெட் என்னுடைய லெவல் 1:2 என்னவோ 24 ரூபானா இங்கே டார்கெட் 50 ரூபா வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க, ஓகே. ஒன்று இங்கே ஹிட் ஆகணும், இல்லை இங்கே ஹிட் ஆகணும். ஆனால் ரெண்டு சைடுமே ஹிட் ஆகலை, இந்த மாதிரி மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு, கரெக்டா? டார்கெட்டும் ஹிட் ஆகல, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகல, இதான் நீங்கள் கேட்டீங்க. சரி, இந்த மாதிரி டைமில் மார்க்கெட் 3:15 முடியும் போது ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் ஆகும் இல்லையா? அந்த இடத்துல ஸ்கொயர் ஆஃப் ஆகும்போது நீங்கள் பாசிட்டிவ் இருந்தாலும் வெளியே வந்துடலாம், இல்லை உங்கள் ஸ்டாப் லாஸ்க்கு இங்கே வந்துச்சு, இந்த இடத்துல க்ளோஸ் ஆகாமல் இங்கே வந்துச்சுன்னு வச்சுங்க, லெட்ஸ் ஸ்டாப் லாஸ் கிட்ட, அன்னைக்கு உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக்ஷன் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம், நத்திங் ராங். இந்த மாதிரிலாம் டெய்லியும் நடக்காது, டெய்லியும் அது Nifty 50 is the safest rule book for play. Nifty 50 தாண்டி நீங்கள் வெளியே போனீங்கன்னா உங்களுடைய ஸ்டாக் லிக்விடிட்டியை உங்களால் மெஷர் பண்ண முடியாது. நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் எல்லாமே செபி கண்ட்ரோலில் இருக்கும், கிளியர்? ஸோ ஸ்டாக் பிக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கான கோல்டன் ரூல்ஸை முதல்ல தெரிஞ்சுங்க. நிஃப்டியும் அதே மாதிரி ஒர்க் ஆகணும், அதோடைய செக்டாரும் அதே மாதிரி ஒர்க் ஆகணும். இந்த மூணுக்கு ரேஷியோ வச்சு தான் நீங்கள் ஸ்டாக்கை பிக் பண்ணுவீங்க. செலெக்ஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 3G அனலைசிஸ்ன்னு சொல்லிட்டு நிஃப்டியோடைய எந்த ஸ்டாக் எடுக்க போறீங்களோ அந்த செக்டார், இப்போ நான் ரிலையன்ஸ் பார்க்கும்போது ரிலையன்ஸ் பிலாங்ஸ் டு எந்த செக்டார்? எனர்ஜியோடைய செக்டார் ஓப்பன் பண்ணி பார்த்தோமா? ஸோ நிஃப்டியும் கீழே விழுது, ரிலையன்ஸுடைய செக்டாரும் கீழே விழுது, அப்போ நம்ம ரிலையன்ஸ் ஸ்டாக்கை தைரியமாக செலக்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்டாக் வந்து அகைன்ஸ்டாக போகாது. நிஃப்டி எப்படி ரியாக்ட் பண்ணுதோ, அதோட செக்டார் எப்படி ரியாக்ட் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணும். ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி, இது ப்ராசஸ், இது ஃபண்டமெண்டல் ரூல். இது நான் பிளைண்டாக ஒரு ஸ்டாக் எடுத்து பண்ணுவேன்னாக்கா அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் கிரீனை க்ளோஸ் ஆயிருக்கு, மார்க்கெட் ரெட்ல இருக்கு, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் மட்டும் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கான், கரெக்டா? ஹிந்துஸ்தான் பிலாங்ஸ் டு எந்த செக்டார்? ஓகே, எஃப்எம்சி செக்டார் கீழே இருக்கு. இப்போ அந்த ஸ்டாக் என்ன பண்ணுவீங்க நீங்க? ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல, கம்ப்ளீட்டா ஸ்டாப் லாஸ் ஹிட், அவ்வளவுதான். அது மல்டிபிள் டைம்ஸ் ஒரு ஸ்டாக் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னா அது கிட்டே போகாதீங்க. நான் ஒரு வீடியோவே போட்டிருந்தேன் ரீசெண்டா, யூடியூப்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஹிந்துஸ்தான் யூனிலிவர் வந்து ரீசெண்ட் டேஸ்ல ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகுது, அகைன்ஸ்டா தான் போயிட்டு இருக்கு. ஸோ அது ஸ்டடி பர்பஸ்க்காகவே அந்த ஸ்டாக் எடுத்து வச்சிருக்கேன் நான். இன்னைக்குமே மார்க்கெட் கீழே போகுது, ஆனால் அது மட்டும் மேலே போயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்மளுடைய 3G பேட்டர்ல அப்ளை பண்ண முடியாது. ஸோ எது ட்ரேடு பண்ணணும், எது ட்ரேடு பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப முக்கியம். ட்ரேடு பண்ணுறது ஈஸி, பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறத ஃபாலோ பண்ணுறது கஷ்டம், ரைட்? ஸோ நீங்கள் வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணுங்கம்மா, எப்படி ஒரு ட்ரேட் இனிஷியேட் பண்ணணும், எஸ்பெஷலி ஈக்விட்டி ட்ரேட் பண்ணும் போதுன்றது. சம்படி பாசிபிள் அந்த குரூப்பில் போஸ்ட் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. நீங்கள் குரூப்பில் இருக்கீங்களா? ஓகே, மணி ஆர் முருகன், நீங்கள் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு 8 கோல்டன் ரூல்ஸ் டைப் பண்ணி போட்டிருப்போம், இன்ட்ராடே எப்படி ஸ்டாக் செலக்ட் பண்ணணும்னு. அந்த வீடியோ ரெஃபர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். ஐ ஹோப் ஐ ஆன்சர் யுவர் கொஸ்டின் மா. எனிபடி எல்ஸ்? தேங்க்யூ. ஆல்மோஸ்ட் 1 hour ஆயிடுச்சு, நோ நீட் டு டிஸ்டர்ப் யூ ஆல். பேஷன்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், இஃப் யூ வாண்ட் டு க்ரோ இன் யுவர் ட்ரேடிங் லைஃப், டெஃபினெட்லி ஐ எம் வித் யூ ஆஸ் அ மென்டார். பட் ப்ராசஸை கையாளுங்க. ஆல் தி பெஸ்ட், ஸ்டே பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.